அனைவருக்கும் நான் தான் ஹரியானா பேசுகிறேன். யானையை பற்றி சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அகநாள் நோட்டை காட்டு யானை பற்றியும் புறநாள் நோட்டை பழக்கப்பட்ட யானை பற்றியும் குறிப்புகள் இருக்கின்றது. பண்டைய தமிழர்கள் காட்டு யானையை மலை பிரதேச மக்கள் வேட்டையாடி அதன் தந்தத்தையும் பயன்படுத்தி அதன் இறைச்சியும் உண்ணப்பட்டது. தமிழக ஒரு மன்னனின் படையில் குதிரையை விட யானைகள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தது. குதிரையை இறக்குமதி செய்தார்கள். ஆனால் வளர்ந்து முதிர்ந்த யானைகளை பிடித்து வளர்க்கினார்கள். 3000 ஆண்டு ஆசியாவின் பல போர்க்களத்தில் யானைகள் இயங்கின. முற்றுகையிடுதலையும் கோட்டை கொத்தளங்கள் தாக்குதலையும் யானைகள் முக்கிய பங்காற்றினர். இந்த காலத்தில் பீரங்கி செயல்பட போல அந்த காலத்தில் யானைகள் இயங்கின. யானையின் சிறப்பு உணர்ந்து இந்திய அரசர்கள் காட்டை பாதுகாக்க வேண்டும் என்று உணர்ந்தார்கள். தமிழகத்தை ஆண்ட அரசர்கள் ஒருபோதும் யானையை வேட்டையாடவில்லை. இது சிறப்பு. 1992 ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் என்ற செயல் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. இந்திய காடுகளில் 28,000 யானைகளும் வெளியே 3,500 பழக்கப்பட்ட யானைகளும் இருக்கின்றது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச யானையோட தகவலை சொல்லியிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.